இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு மிராக்கிள் நடந்திருக்கு. ஒரு பெரிய மிராக்கிள் நடந்திருக்கு ஆக்சுவலாக எங்களை பொறுத்த வரைக்கும். அது என்னன்னா, ஸ்ரீதிவ்யானால இவ்வளோ பேச முடியுமான்னு எங்களுக்கு இன்னைக்கு தான் தெரியுது. அவங்க வந்து ஸ்பீச் எந்த அளவுக்கு இம்ப்ரவைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நான் வந்து உட்கார்ந்தோன்னே எங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க. கோபி சுந்தர் யாரு அப்படின்னு வாங்கிட்டேன். இப்போ ஸ்பீச் போக போக வந்து கோபி சுந்தரெல்லாம் தேங்க் பண்ணி அவங்க ஏதோ ரொம்ப வருஷமா பழக மாதிரி பேசினாங்க. ஸோ உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க வந்து ரொம்ப இவ்வளோ பெரிய ஸ்பீச் கொடுத்துருக்காங்கன்றது வந்து வெரி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் தேங்க்ஸ் டு பிவிபி சார். ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆனோடனே ஹி வாண்டட் டு மேக் திஸ் ஃபிலிம். ஆக்சுவலாக வந்து ஒரு எல்லா லாங்குவேஜஸும் ரைட்ஸ் வாங்கினார். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, போஜ்பூரி, பீகார் எல்லாம் வாங்கினார்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் ஹி ரியலி லவ் த ஃபில்ம். அண்ட் கண்டிப்பாக கால் பண்ணி வந்து ஹி செட் ஹி வாண்டட் டூ இன் தமிழ் அண்ட் தெலுங்கு. ஸோ வி ஸ்டார்டட் ஆஃப் பைலிங்குலாக பண்ணலான்னு ஆரம்பித்து கடைசியில் வந்து ஒளி தமிழில் தான் இப்போ எடுத்திருக்கோம். அது வந்து பொம்மர்லி பாஸ்கர் சார் வந்து ரொம்ப அழகாக ஒரு ரீமேக் படமாக இல்லாமல் ஒரு தமிழ் ஆடியன்ஸுக்கு எப்படி அதை ப்ரெசென்ட் பண்ணோம், ட்ரூ டு த ஒரிஜினல், ஒரு இமோஷ்னலாக எல்லாரையும் நல்லா நடிக்க வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. இது ஹேட்ஸ் ஆஃப் யூ சார். உங்களோட ஹார்ட் ஒர்க், உங்களோட ஒரு பிளானிங் வந்து ஃபினாமினலாக இருந்தது. ஸோ நாங்கள் எப்போவுமே அது எங்கள் ஆர்டிஸ்டுக்குள்ளே பேசிகிட்டே இருப்போம் உங்களோட ஒர்க் பற்றி. அண்ட் குஹன் சார், சூப்பர் சார். ஆக்சுவலாக வந்து மலையாளத்தில் வந்து ஒரு இந்த படம் வந்தோடனே ரிலீஸ் ஆனோடனே ஒரு பெரிய பரபரப்பு இருந்தது. விஷுவலாக வந்து ஒரு பயங்கர கிராண்டியர் இருக்குன்னு. ஸோ அதை விட ஒரு பெட்டராக இந்த தமிழில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு குஹன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து வெரி வெரி ஹெல்தி, வெரி வெரி ஜெனுவன் பீப்புள். ஸ்ரீதிவ்யா, பாபி, ராணா எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியாக ஒரு ஜாலியான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இந்த படம் ஷூட்டிங்கில் இருந்தோம். ஸோ வெரி ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு படம் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக பெங்களூர் டேஸ் 2, 3 வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் ஃபன். தேங்க்யூ.